பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 36ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா சங்கீதம் 102 அதிகாரம் 13 வசனம். எல்லோரும் என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமீன். ஆமாங்க, இன்னைக்கு இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். இதுல என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுடைய காத்திருப்பின் முடிவில் நம்மளுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது, அதற்கான நேரமும் வந்ததுன்னு சொல்ல வராருங்க. ஸோ இதற்காக நம்ம வேத பகுதியில யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 38 வருஷமா வியாதி கொண்டு இருந்த பெதஸ்தா குலம் அப்படின்னு ஒரு குலம் இருந்துச்சு. இந்த குலத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த குலத்துல திடீர்னு தேவதூதன் ஒருவர் வருவாங்க. வந்து அந்த குலத்தை கலக்கும் போது அந்த கலங்கின பின்னாடி வியாதியஸ்தர் யாரு அந்த கலங்கின பின்னாடி ஃபர்ஸ்ட் விழுகிறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அவங்களுக்கு சொஸ்தமாகுங்க. ஸோ அந்த மாதிரி எப்பயாச்சும் தேவதூதர் வந்து கலக்கும் போது நிறைய பேர் விழுந்து சொஸ்தமாவாங்க. அந்த பெதஸ்தா குலத்துல 5 மண்டபம் இருக்கும். நிறைய பேர் அங்க வந்து தங்கி இதற்காக காத்திருந்து சொஸ்தம் அடைஞ்சிட்டு போவாங்க. அதே இடத்துல 38 வருஷமா ஒருத்தன் வியாதியா இருந்தாங்க. அவனுக்கு கூட யாருமே இல்ல. ஸோ தூதன் பெதஸ்தா குலத்தை கலக்க வரும்போது அவனால எந்திரிச்சு போவே முடியாது. அதுக்கு முன்னாடியே யாராச்சும் போய் விழுந்து அதுல சொஸ்தமாயிருவாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அநேக வருஷமா கிட்டத்தட்ட 38 வருஷமா அவன் வியாதியஸ்தனா அங்கேயேதான் இருக்கிறான். அவனை தூக்கிட்டு போய் அந்த குளத்துல விடுறதுக்கும் யாருமே இல்லைங்க. ஸோ இப்படி இவன் வெகு காலமா வியாதியா இருக்கிறான் அப்படின்றத இயேசு கண்டாருங்க. இயேசு அந்த வழியா போகும்போது இந்த மனுஷனை பார்த்து, இவ்வளோ வருஷமா வியாதியா இருக்கானே, இவனுக்கு போய் ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்துல வந்து, நீ சொஸ்தமாக விரும்புறியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மனுஷன் சொல்றான், நான் ரொம்ப வருஷமே வியாதியா இருக்கிறேங்க. அந்த தூதன் வந்து கலக்கும் போது எனக்கு முன்னாடி யாராச்சும் போய் விழுந்துடுறாங்க, என்னால சொஸ்தமாகவே முடியல அப்படின்னு சொல்லும் போது தூக்கிட்டு போய் விடுறதுக்கும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இயேசு மறுபடியும் அவன்கிட்ட கேட்டு, நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே அந்த படுக்கையில இருக்கிற மனுஷன் உடனே எழுந்துடுறாங்க. எழுந்த உடனே அவன் சொஸ்தமாயிடுறான். சொஸ்தமான பின்னாடி அவனுக்கு சந்தோஷத்துல அவன் கிளம்பிட்டாங்க. அப்போ இயேசு யாருன்னு அந்த மனுஷனுக்கு தெரியாது. சொஸ்தமாக்கின நாள் ஓய்வு நாளா இருந்தபடியினால அங்க இருக்கிற யூதர்கள் இவன்ட்ட, ஓய்வு நாள்ல நீ இப்படி படுக்கை எடுத்துக்கொண்டு போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது, என்னை சொஸ்தமாக்கின ஒருவர் தான் என்னை எடுத்துக்கொண்டு போக சொன்னாரு, அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உனக்கு சொஸ்தமாக்கினவர் யார் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு யாரெல்லாம் தெரியாது, என்கிட்ட வந்தாங்க, சொஸ்தமாகுதான்னு கேட்டாங்க, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் அந்த நபர் தேவாலயத்துல இயேசுவை பாக்குறாங்க. அப்போ இயேசு அந்த நபர்கிட்ட சொல்றாங்க, நீ ஃபுல்லா சொஸ்தமாயிட்ட, ஆனா இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேத பகுதியில இருந்து நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, வெகு நாட்களா நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களா? யாருமே நம்மளுக்கு உதவுனாலும் அந்த உதவி வந்து நம்மளுக்கு கரெக்டா நன்மையை கொண்டு வராதுங்க. மனுஷர்களை நாடி சோர்ந்து போயிருக்கலாம், அவங்க நம்மளுக்கு தயவு செஞ்சிருக்கலாம், அந்த தயை வந்து தீமையா முடிஞ்சிருக்கும். சில பேர் வந்து நம்மளுக்கு தயை செய்யாமே இருக்கலாம், நம்ம நம்பினவர்கள் கைவிட்டு இருந்திருக்கலாம். இந்த காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, வெகு நாட்களா நீ என்னிடத்துல இந்த காரியத்தை குறித்து நீ ஜெபித்து கொண்டிருக்கிறீல, அந்த வெகு காலமா நீ என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற, அதை நான் கண்டு உன்னிடத்துல வந்து உனக்கு தயை செய்யும் காலம் இப்ப வந்துச்சு, உனக்கு குறித்த நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இயேசுவே இந்த காத்திருப்பின் காலத்தின் முடிவுல வந்து உங்களுக்கு தயை செய்ய சித்தமா இருக்கிறாருங்க. யோசிச்சு பாருங்க, அந்த 38 வருஷமா வியாதியஸ்தனா இருந்தவன் அவனை யாராச்சும் அந்த குளத்துல போய் விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல சொஸ்தமா இருப்பான். அவன் செஞ்ச பாவம் வந்து கழுவப்பட்டிருக்காதுங்க. ஆனா ஏசப்பா வந்து அதை சொஸ்தமாக்குன உடனே ஏசப்பா வியாதியை சொஸ்தமாக்குனது மட்டும் இல்லாம அவனுடைய பாவத்தையும் கழுவுனாங்க. முழுவதுமாக சொஸ்தமாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க பாவமும் கழுவப்பட்டுச்சுங்க. இந்த இடத்துல நம்ம இதுல இருந்து என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு சில நபரை நம்பி அவங்க மூலமா நன்மை வரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒருவேளை கர்த்தர் அவங்கள நன்மை செய்ய அனுமதிச்சிருந்தாங்க அப்படின்னா அது நன்மையா மட்டும்தாங்க இருக்குங்க. ஃபியூச்சர்ல அதை வச்சு தீமையும் வர வாய்ப்பு இருக்குங்க. ஆனா நம்ம வெயிட் பண்ணி கர்த்தருக்காக காத்திருந்து, கர்த்தர் நீங்க வந்து எங்களுக்கு செய்யுங்கப்பா, ஸோ அவர் வந்து செய்யறதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உங்களுக்காக இறங்குவேன், உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது அப்படின்னு சொல்றாருங்க. இந்த நாளில் நம்ம காத்திருப்பின் காலத்தின் முடிவுல என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்காக இறங்கி வெகு நாட்களாக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியத்துக்கு தயவு செய்யற காலம் வந்ததுங்க. காத்திருப்பின் முடிவுல அவர் குறித்த நேரம் வந்துச்சு.
நம்மளுக்கு அவர் சொன்னதை செய்வாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் சொன்ன வார்த்தையின்படியே தகப்பனே இன்னைக்கு ஆக கடவுது. நீர் எங்களுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று அறிக்கையிடுகிறோம். நாங்கள் அறிக்கையிட்டதின்படியே நீங்க எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆமேன். இயேசப்பா, எல்லாவற்றும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. Jesus loves you.